அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது நம்ம வேலு நாச்சியாரை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது வேலு நாச்சியாரை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த காட்டு பகுதியிலேருந்து முத்து வடுகநாதர் வந்து கூப்பிட்றாரு, எல்லாருமா சேர்ந்து போயிடுறாங்க. அந்த வெற்றிவேல் காவலாளிகள் அவங்க எல்லாம் வந்து அந்த குதிரையில் திரும்பி எல்லாரும் அவங்க அரண்மனைக்கு போயிடுறாங்க. முத்து வடுகநாதர் வேலு நாச்சியார் அரண்மனையில் நல்ல விதமாக தன்னுடைய நாட்டுக்காக மக்களுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேலு நாச்சியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிவகங்கை சீமையுடைய ராணியாக மாறிடுறாங்க. தன்னுடைய ராமநாதபுரத்து விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து புகுந்த வீட்டில், அதாவது வேலு நாச்சியார் திருமணம் செஞ்சு வந்த புகுந்த வீடு தானே சிவகங்கை சீமை, இங்கேயே அவங்களுக்கு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருது. தன்னுடைய மாமியார் பூதக்கா நாச்சியார், சசிவர்ண தேவர் மாமனார், முத்துவடுகநாதர் தன்னுடைய கணவர் வேலு நாச்சியார், இப்படி இந்த சிவகங்கை சீமையினுடைய அரண்மனை அலுவல்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்படி காலங்கள் ஓடிடுது. முத்துவடுகநாதர் வேலு நாச்சியார் இவங்க அடிக்கடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையெல்லாம் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது வழக்கம். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை தகவல் சொல்லி விட்டுறாங்க, நாங்கள் பிரான்மலை அப்படிங்கிற ஒரு கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட வரோம், தகவல் சொல்லி விட்டுறாங்க. அப்போ தன்னுடைய சாரட்டு வண்டியில் புதக்கா நாச்சியார் அப்படிங்கிறவங்க, அதாவது வேலு நாச்சியாரோடைய மாமியார் சசிவர்ண தேவர், அந்த அரசரும் அரசியாரும் ஒரு தேரில் வர்றாங்க. பின்னாடி முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் வர்றாங்க. கூட காவலாளிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாளே என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு அருகையில் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. பிரான்மலை கோயிலுக்கு பக்கத்தில் அரசன் அரசியார் எல்லாருமே தங்கி அதிகாலையில் எல்லோரும் எந்திரிச்சு குளித்து முடித்து பிரான்மலையில் இருக்கிற தெய்வங்களை தரிசனம் பண்ணுறாங்க. அந்த குருக்கள் இருப்பாங்கள்ல, அங்கே குருக்கள் எல்லாம் பூஜையெல்லாம் நல்லா அழகாக ஏற்பாடு செய்கிறாங்க. நல்லபடியாக பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. நான் வேலு நாச்சியாருடைய மாமனாராக இருக்கார். தெய்வத்துக்கிட்ட ரொம்ப நேரம் கண்ணீர் வழிய அவர் ரொம்ப உருகி சாமி விட்டுக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் குருக்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக தள்ளி நின்றுக்கிறாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணி முடித்து வெளியே வந்துடுறாங்க. உடனே அப்புறம் சசிவர்ண தேவரும், என்னை அறியாமல் நான் கண்ணீர் வெடித்து சாமி விட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, வேறு எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டான்ட்டு அவராக சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே சரி இனிமேல் நம்ம அரண்மனைக்கு போவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இவங்க 4 பேரும் அவங்களுடைய தேரில் ஏறி காட்டுப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே கோயில்கள் கொஞ்சம் தள்ளி, நாட்டுக்கு தள்ளி தானே இருக்குது. இவங்க இந்த கோயிலில் பிரான்மலையில் சாமி கும்பிட்டுட்டு தேரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிறிய காட்டுப்பகுதி. அதன் வழியாக வரும்போது முன்னால் யார் போகிறா, சசிவர்ண தேவர் பூதக்கார நாச்சியார் போய்கிட்டு இருக்காங்க. பின்னால் தான் வேலு நாச்சியார் முத்துவடுகநாதர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் மறைஞ்சு நின்று என்ன செய்கிறான், வில்லில் அம்பை வச்சு சசிவர்ண தேவர் மேலே அடிச்சிடறான். அந்த வில்லில் இருக்கிற அம்பு வந்து சசிவர்ண தேவருடைய மார்பில் பாஞ்சிருது. அவரை ஒரே கத்தா முத்துன்னு கத்திட்டு அப்படியே தேரில் சாஞ்சிடறாரு. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பதறிட்டு தேர்லேருந்து இறங்கி வேகமாக ஓடி போய் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. வேலு நாச்சியார் யாருடா இப்படி ஒரு அம்பை எஞ்சதுன்னு கோபத்தோடு அங்கங்கே பார்க்குறாங்க. ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் அசைவு, செடிகள்லாம் அசைகிறத பார்க்குறாங்க. வேலு நாச்சியாருக்கு கோபமான கோபம். போய் என்ன செய்கிறாங்க, வேகமாக என்ன செய்கிறாங்க, அந்த செடி பக்கத்தில் ஓடி போய் பார்க்குறாங்க. அதில் ஒரு மனுஷன் முரட்டுத்தனமானவன் இருக்கான். நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னு உடனே அவன் என்ன செய்கிறான், ஒரு அம்பு எடுத்து வயிற்றுலேயே குத்தி செத்து போயிடுறான். அதாவது அந்த சசிவர்ண தேவர் மேலே வில்லு அடித்தான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்மளை கண்டுபிடிச்சா விட மாட்டாங்க அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் செத்துடுறான். உடனே வேலு நாச்சியார், செத்துட்டானே, இவனை பிடிச்சி நம்ம விசாரிக்கிறான்னு நினச்சோம், செத்துட்டானேன்னு சொல்லிட்டு காலால் ஒரு உதைச்சிட்டு கோவத்தோட வேலு நாச்சியார் திருப்பி வர்றாங்க. வந்து மாமா அழுகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்துவடுகநாதரும் அப்பா கலங்காதீங்கப்பா, பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறார். அதுக்குள்ளே இல்லைப்பா, நான் எவ்வளவோ நல்லதும் செஞ்சுருக்கேன், ஆனால் மனிதர்களுக்கு வந்து எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம நல்லவளே ஆக முடியாது இல்லையா, எதிரின்னு ஒருத்தன் வரத்தான் செய்வான், சாவுன்றதுக்கு எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அதனால் என்னை பற்றி நீ கவலைப்படாத. நான் கோவிலில் அழுதேன் பார்த்தியா, எதுக்கு தெரியுமா,
உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு தான் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். உங்கள் 2 பேருடைய குழந்தைய நான் கையில் தூக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சசிவர்ண தேவர் அந்த அம்பு பட்ட வலியோட புலம்புறாரு. உடனே கவலைப்படாதீங்கப்பா, இந்த அம்பை பிடுங்கிடுறேன்னு பிடுங்க போகிறாரு முத்துவடுகநாதர். கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு, இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போயிடுறார். சசிவர்ண தேவர் இறந்துடுறார். இறந்த உடனே ரொம்ப எல்லாரும் கவலையாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு அவரை தூக்கிட்டு வந்து முறைப்படி எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிடறாங்க. ஊரெல்லாம் இந்த செய்தி பரவிடுது. அவருடைய நாட்டுக்குள்ளேயே, சசிவர்ண தேவருடைய நாட்டுக்குள்ளேயே அவருக்கே எதிரி இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசிடுறாங்க. அவர் முத்துவடுகனார் ரொம்ப கவலையோடு இருக்கார். நம்ம அப்பாவை இப்படி கொண்டுட்டாங்களே, எதிரிகள் நம்ம அப்பாவை கொண்டுட்டாங்களே, நம்ம எவ்வளவு நாணயமாக நம்ம நடந்தோம், மக்களை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம், இத்தனை படைகள் இருந்தும் நம்ம அப்பாவை இப்படி கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடையும் அவங்க அப்பா இழந்த துக்கத்தோட நமக்கு சுற்றி இப்போ எதிரி இருக்காங்களா அப்படின்ற யோசனையெல்லாம் அவருக்கு பலவாறு வந்துடுது. ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்குள்ளே பூதக்கா நாச்சியார், வேலு நாச்சியாருடைய மாமியார் ரொம்ப அழுகுறாங்க. தன்னுடைய கணவரை நினச்சி அழுகுறாங்க. அப்போ தான் வேலு நாச்சியார், தைரியமாக இருங்க, இப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் முத்துவடுகநாதர் உங்களுடைய மகன் வந்து தன்னுடைய கவலையை அவரால் மறக்க முடியாது இல்லையா, நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்தது ஆறுதல் பண்ணத்தானே அவர் நல்லா எந்திரிப்பார் அப்படின்னு வேலு நாச்சியார் ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க. எனக்கும் மாமனார் இறந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம் தான், ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறது, நம்மளை மீறி இது நடந்து போச்சு, நீங்களும் கொஞ்சம் கவலையை மறந்து உங்கள் மகனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அப்போ தான் அவர் நாட்டினுடைய பிரச்சனைகள் அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறா. சொல்லுவோன்னே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தாமோதரன் அமைச்சர் வர்றார். வந்து உங்களை முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வேலு நாச்சியாரும் அவர் முத்துவடுகநாதரும் வந்துடுறாங்க, அரசபைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே, அரசே, நம்மளுடைய முக்கியமான தலைநகர் பக்கத்தில் இருக்கிற முக்கிய பகுதியை தஞ்சாவூர் அரசர் நம்மளுடைய பகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதிர்ச்சியான செய்தியை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பயமாயிருது, கோபமாயிருது. இது என்ன இவ்வளவு ஒரு தந்தை இறந்த செய்தியை நான் உள்வாங்கி அதை யோசிக்க முந்தி இப்படி ஒரு செய்தி வருதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அப்போ நம்ம படையை திரட்டிட்டு நம்ம போவோம், அந்த தஞ்சாவூர் அரசரை நம்ம போய் எதிர்ப்போம், படையை திரட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறார். ஆனால் வேலு நாச்சியார் சொல்கிறாங்க, நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம ராமநாதபுரத்து அரண்மனையில் எங்கள் அப்பா செல்லமுத்து சேதுபதியை நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும், அவருக்கும் தகவல் அனுப்புங்க அப்படின்றாங்க. அவங்க அரசபையில் ஒருத்தர் வந்து ஏதோ சொல்ல வர்றார். அப்போ முத்துவடுகநாதர் அதை கவனிச்சிடறார். சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் அப்படின்னா, நம்மளுடைய படை நிறையா இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ராமநாதபுரத்து சேதுபதி ஐயாவை நீங்கள் தேடுறீங்க, நம்மளே படையை தேடிட்டு போய் தஞ்சாவூர் அரசரை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வேலு நாச்சியார் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட படைகள் இருக்கிறது சரிதான், ஆனால் இந்த முக்கிய பகுதியை தஞ்சாவூர் அரசர் கைப்பற்றியிருக்காருல, அந்த முக்கிய பகுதி செல்லமுத்து சேதுபதிக்கும் இந்த சிவகங்கை சீமைக்கும் பொதுவானது, அதனால் அவர் எங்கள் அப்பான்றதுக்காக நான் சொல்லலை, அவங்களுக்கு அதில் பங்கு இருக்குது, அதனால் நீங்கள் ராமநாதபுரத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தகவல் சொல்லிவிடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம கேட்போம் அப்படின்னு உடனே முத்துவடுகநாதர் என்ன செய்கிறார், தன்னுடைய மாமனாருக்கு தகவல் அனுப்பிச்சிட்றாரு. உடனே என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து செல்லமுத்து சேதுபதி தன்னுடைய படையோட அவர் கிளம்பி வராரு. இங்கே சிவகங்கை சீமையிலேருந்து முத்துவடுகநாதர் தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க, தஞ்சாவூர் அரசரை போய் ஜெயிச்சிருவோம், ஏன் என்னுடைய நாட்டில் இருக்கிற பகுதியை நீ வந்து கைப்பற்றின அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த 2 படையும் தஞ்சாவூரை பார்த்து போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வேலு நாச்சியார் கதையை இதை பார்த்துருவோம். இனி அடுத்த நல்ல ஒரு செய்தியோட மீண்டும் நம்ம வேலு நாச்சியார் கதையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.